ஜாதி இல்லன்னு சொல்றான் கட்சிக்காரன். ஏன் ஜாதியை உருவாக்குறான் சட்டத்துல? வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்குனா ஜாதி மதம் இனம் மொழி எல்லாம். நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. 2 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களா. இதுவரை எங்களுக்கு மண்ணெண்ணையும் கிடையாது, கரண்டும் கிடையாது, இருட்டுல தான் இருக்கிறோம். சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் மனித தன்மை கேள்விக்குறியாகும். ஓட்டு வாங்கினவங்க ஓட்டு வாங்கிட்டு அப்படியே போனவங்க அந்த பக்கம் திரும்பி வரல. அதோட சரி. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். பக்கத்துல பால் சென்டர் இருக்கு, ஆட்டு மாட்டை வச்சுட்டு பிழைக்கணும்னு பார்த்தா தண்ணி கிடையாது. வரும்போதே தெரியும் எனக்கு இங்க தவிச்சு வாய்க்கு தண்ணி கிடைக்காதுன்னு. தாய்ப்பால் இல்லாம தவிக்கிற குழந்தை ஒண்ணுதான், தண்ணி இல்லாம வாடுற பயிர் ஒண்ணுதான். சரிதம் எழுது தலைவா, உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா. எழுவோம் எழுவோம் உன்னால் 65 வீடுகளை மொத்தம் டோட்டலா காலி பண்ணாங்க. 65 வீடும் போயிட்டுது. 65 வீடுல இப்ப எங்க வீடுலாம் பண்ண ஒரு 15 வருஷத்துக்கு இருந்தாலும் அந்த வீடு வீணாவே போகாது. ஓட்டு வாங்கினவங்க ஓட்டு வாங்கிட்டு அப்படியே போனவங்க அந்த பக்கம் திரும்பி வரல. அதோட சரிதான். அதை நம்ம மாத்தணுமா இல்ல அப்படியே இருக்கணுமா? மாத்தி செய்யலாம். இப்ப 2 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப 2 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களா. இதுவரை எங்களுக்கு மண்ணெண்ணையும் கிடையாது, கரண்டும் கிடையாது, இருட்டுல தான் இருக்கிறோம். ஜெயங்கண்டம் போய் டீசல் வாங்கிட்டு வரோம் 1 லிட்டரு. அது ஒரு 10 நாளைக்கு வரும். அப்புறம் திரும்ப அது முடிஞ்ச இடத்துல திரும்ப ஜெயங்கண்டம் போய் பெட்ரோல் இவங்களை போய் டீசல் வாங்கிட்டு தான் ஏறி வரும். எங்களுக்கு தண்ணி வசதி மெயின். 2வது கரண்ட். மழை பெஞ்சிங்கன்னா அது பாருங்க, இதில் உள்ள ஆள் போக முடியாது. ஜனங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் வச்சு தண்ணியில் வர சொல்லி ஊடகம் சொல்றாங்களா, அவங்கள வர சொல்லி அது கூட அனுப்பிவிட்டோம், மனு கொடுத்துட்டோம். இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. என்ன பண்ணாங்க, ஊரை விட்டு இந்த இடத்த விட்டு கையெழுத்துனாங்க. இவத்துக்கிட்ட ஒரு பைப்பா போடுங்க, அதுல 2 வீடு இருக்கு இருக்கட்டும் சார் என்னத்துக்கு கேட்கவே இல்லை, எடுத்தாங்க. அன்னன்னைக்கு கூலி வேலை செய்தாதான் ஆம்பளை கூலி வேலைக்கு போறாங்க, பொண்டாட்டி டெய்லி வேலைக்கு போக முடியுதா? பக்கத்துல பால் சென்டர் இருக்கு, ஆட்டு மாட்டை வச்சுக்கிட்டு பிழைக்கணும்னு பார்த்தா தண்ணி கிடையாது, கட் பண்ணிட்டாங்க. அந்த 2.5 சென்ட்ல நாங்க என்ன செய்ய முடியும்? இந்த ஆட்டு மாட்டை கட்ட முடியுமா? குடியிருக்க முடியுமா? சரிம்மா, இப்ப இதெல்லாம் நம்ம மாத்தி நமக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு ஆள், ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுப்பீங்களா நீங்க? எடுக்கிறங்க. நமக்குன்னு தனி சின்னம் கொடுப்பாங்க. வந்துட்டீங்க, எங்களை நம்பி நாங்க செஞ்சு தரோம். ரொம்ப நன்றி. ரோடு போடணும், குண்டு குண்டு தண்ணி நிக்குது, நிறைய வடிகால் கிடையாது, எல்லாம் வழிபாடு எல்லாம் அறுத்து ஓடிட்டு இருக்கு. தண்ணி வசதியில ஒரே ஒரு மினி டேங்க் இருக்கு, அதே போய் ஏற்றப்பட்டி போட்டியா இருக்கு, தண்ணி பத்தல. இதுதான் முதல் படிக்கிட்டு உங்களுக்கு. கண்டிப்பா பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு மாற்றம். கண்டிப்பா நம்ம தொகுதிக்கு, நம்ம தமிழ்நாட்டை பாக்குறது அடுத்ததான் போட்டோம்னா நம்ம தொகுதிக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னா வேற எந்த ஒரு நோக்கமும் எனக்கு இல்ல. உங்களால என்ன சப்போர்ட் முடியுமோ செய்யுங்க. கண்டிப்பா தனிச்சு நம்ம ஜெயவநாட்டப்பட்ட தொகுதியில மக்களுக்காக ஏதாவது ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காக தான் நிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்களாண்ணே? கண்டிப்பா சரி, ரொம்ப நன்றிண்ணே. ஆனா உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதி உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது? எதுவுமே செய்யல. இந்த பீல்டு மெயினா இந்த வாய்க்கால பாத்தீங்களா, அதோட கட் ஆயிடுச்சு. இந்த அணக்கரை வரலையும் போற வாய்க்கால் சுத்தமா தண்ணி வச்சுன்னா அந்த சுத்தமா போவாது. 4 நம்பர் வாய்க்கால் தான் மெயின். அணக்கரை வரலையும் வாய்க்காலே இல்ல. இப்ப ஜெயிச்சாங்கன்னா கும்பிட உள்ளதான், இங்க வர உள்ளதான் கும்பிடுவாங்க. போனோம்னா யாரு என்னன்னு கேட்க மாட்டாங்க. அது எல்லா எம்எல்ஏவும் எல்லா ஒன்றியமும் அப்படிதான் இருக்கான். ஒருத்தனும் நல்லவன் கெட்டவன்லாம் ஒருத்தனும் பார்க்க முடியாது. எல்லாமே கட்சியில உள்ளவன் அத்தனை பேருமே அப்படிதான் இருக்கான். அப்ப அவன் நம்ம மக்களுக்கு செய்யறானா இல்ல நன்மைக்காகவே உழைச்சு நாம முன்னேறணுங்கிறதுக்காக தான் பொதுவா தேர்தலே நிக்கிறாங்க எல்லா கட்சிக்காரங்களுமே. ஜாதி இல்லைங்கிறான். நான் போய் கேட்டோம்னா நீ என்ன ஜாதி அப்படிங்கிறான். அப்ப ஜாதி இல்லைன்னு சொல்றான் கட்சிக்காரன். ஏன் ஜாதியை உருவாக்குறான் சட்டத்துல? சுயேட்சை எம்எல்ஏ நிக்கிறேன். சரிங்க, ஓட்டு எனக்கு போடுவீங்களா? போடுவோம், அது நிச்சயமா போடுவோம். இவ்வளவு கான்பிடண்டா, இவ்வளவு நம்பிக்கை எப்படி சொல்றீங்க? நம்பிக்கையில எங்களுக்கு இருக்கு. ஒட்டு விடும் நிலைமையா